கண்டுபிடிக்க முடியாத திடீர் மரணத்தை ஏற்படுத்தும் அமெரிக்காவின் பயங்கர ஆயுதம். உலக வல்லரசுகளில் முதலிடத்தில் உள்ள அமெரிக்காவில் ஏகப்பட்ட பிரபுக்களும் அரசியல் தலைவர்களும் இருதய கோளாறு மற்றும் திடீர் மாரடைப்பாலும் இறந்த பதிவுகள் பல காணப்படுகின்றன. ஆனாலும் அந்த மரணங்களுக்கான காரணங்கள் மட்டும் இன்று வரை மர்மமாகவே உள்ளன. உதாரணமாக, கடந்த வருடம் இடம்பெற்ற அமெரிக்காவின் பிரபல நீதிபதியான ஸ்காலியாவின் மரணத்தை கூறலாம். அமெரிக்காவிடம் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதை போன்று இரகசிய சதிகளுக்காகவும் பல பயங்கர ஆயுதங்கள் உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன. அப்படியான ஒரு ஆயுதமே மாரடைப்பை ஏற்படுத்தும் துப்பாக்கி. 1975ஆம் ஆண்டு அமெரிக்காவின் CIA மூலமாக இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த துப்பாக்கி மூலம் சுடப்படும் போது ஒரு பயங்கர விஷம் உடலினுள் செலுத்தப்படும். அதன் மூலம் திடீர் மாரடைப்பை ஏற்பட்டு சில நிமிடங்களிலே மரணம் ஏற்படும். மிக முக்கியமான இந்த துப்பாக்கியின் விஷத்தினை எந்தவித பரிசோதனைகளிலும் கண்டுபிடித்துவிட முடியாது. இயற்கை மரணமாகவே கூறப்படும் அளவு அதன் விஷம் தானாகவே அழித்து கொள்ளும் திறன் வாய்ந்ததாகவும் கூறுகின்றனர். அதுபோன்று ஒரு எறும்பு கடிக்கும் போது ஏற்படும் உணர்வினை விடவும் சிறிய உணர்வே இதன் மூலம் சுடப்படும் போது ஏற்படும் எனவும் குறிப்பிடப்படுகின்றன. நீதிபதி ஸ்காலியாவின் மரணமும் இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது என்ற சந்தேகம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. என்றாலும் விசாரணைகள் முறையாக இடம்பெறுவது சந்தேகமே. ஏனைய நாடுகளிடம் இருக்கும் பயங்கர ஆயுதங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடும் அமெரிக்கா இது போன்ற பல சதி ஆயுதங்களை தம்மிடம் வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.